an arrest. We find out who is behind it. He belongs to a Tamil chauvinist organization called Naam Tamizhar Katchi. சீமான் தலைமையில் இயங்கி வரும் நாம் தமிழர் கட்சி ஒரு பிரிவினைவாத கட்சி என ஐபிஎஸ் மாநாட்டில் கலந்து கொண்ட திருச்சி எஸ்பி வருண்குமார் பேசியிருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பிரதமர் மோடி மற்றும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா தொடங்கி வைத்துள்ள இந்த ஐபிஎஸ் மாநாட்டில் நாடு முழுவதும் உள்ள ஐபிஎஸ் அதிகாரிகள் பல்வேறு குழுக்களாக பிரிந்து பங்கேற்றனர். இந்த நிலையில் இளம் எஸ்பியாக திருச்சியை கலக்கி வரும் வருண்குமார் ஐபிஎஸ்க்கு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நாடு முழுவதும் உள்ள 22 ஐபிஎஸ் அதிகாரிகள் கொண்ட குழுவிற்கு தலைமையேற்று சைபர் கிரைம் குற்றம் குறித்தும் அதனை தடுக்க வேண்டிய வழிமுறைகள் குறித்தும் விளக்கும்படி வருண்குமார் ஐபிஎஸ்க்கு மத்திய உள்துறை அமைச்சர் அறிவுறுத்தியிருந்தார். அதன் அடிப்படையில் இணையதள குற்றம் குறித்தும் அதனை தடுக்க எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் விரிவான விளக்கத்தை அனைத்து ஐபிஎஸ் அதிகாரிகள் மத்தியில் ஆதாரங்களுடன் விளக்கி பேசியிருந்தார். அப்போது இதுபோன்ற சைபர் தாக்குதலில் தனது குடும்பமும் தமிழகத்தில் பாதிக்கப்பட்டு இருப்பதாகவும் அதற்கு காரணம் நாம் தமிழர் கட்சி என கூறியிருந்தார். மேலும் பேசிய அவர் நாம் தமிழர் கட்சி பிரிவினைவாதத்தை ஏற்படுத்தக்கூடியது எனவும் தன்னையும் தனது மனைவி குறித்தும் இணையத்தில் ஆபாச தாக்குதல் நடத்தியதாகவும் கூறியுள்ளார். They have roots all over the world. They have sympathizers all over the world. They have elements borrowed from the banned LTT organization. So they start attacking me for affecting the current. Subsequently, again when I get shifted to another district, we are required to register an FIR, we arrest him. Continuously they attack us. That's my wife, she's my batchmate, she's also a police officer. She was attacked, her photos were mocked, and then they put out my children photo, and they had openly, 2 SPs, they put out my children's photo and they told that we will eliminate them, if not now, after your retirement. That kind of open assault on 2 SPs. See, the public is also watching this. So coming to the point on this topic, we gave a complaint, the government was supportive, the police department was very supportive, 3 FIRs were registered, but it has been 3 months now. We have not got replies from Instagram, Facebook, and X, highest level. Me as a police officer, superintendent of police, got upset with the way they were responding. So I've gone to High Court seeking a direction. தொடர்ந்து பேசிய அவர் நாம் தமிழர் கட்சியை கண்காணிக்க வேண்டும் எனவும் கூறியுள்ளார். நாம் தமிழர் கட்சி குறித்து மேடையில் எஸ்பி வருண்குமார் பேசியிருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.